ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் டே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் ராமலிங்கம், மைனா நந்தினி, போஸ் வெங்கட், காளி வெங்கட் இந்த மாரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஃபேமிலி மேன் குடிச்சிட்டு நைட்டு என்னென்ன கலாட்டா பண்றாரு. ஸோ அந்த கலாட்டாலாம் ஏன் பண்றாரு? கடைசியில என்ன நடக்குது? அப்படிங்கிற ஒரு நைட்ல நடக்கிற கதை தான் இந்த கதை. இதுல பாசிட்டிவா என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு இது முதல் படம் தான். ஆனா அவரு ரொம்பவே மெச்சூர்டா இந்த கேரக்டர கொண்டு போயிருந்தாரு. ஆனா அந்த கேரக்டருக்கு அவரு பெர்ஃபெக்ட்டா செட்டா இருந்தாரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளேல வந்து இந்த படத்துல டைரக்டருக்கும் இது முதல் படம் தான். ஆனா அவரு அந்த ஒரு நைட்ல என்னென்ன கதை அப்படியே நடக்குமோ, அது சூப்பராவே ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்திருந்தாரு. எந்த வகையிலயும் லேக் தெரியல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காமெடியில கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலா முடிச்சிருந்தாரு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற காமெடியுமே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வர அந்த எமோஷனல் சீக்வென்ஸ் கடைசியில சில பேருக்கு கண்ணீரையும் வர வச்சிருக்கும். அண்ட் சினிமாட்டோகிராஃபருக்கும் இந்த படம் முதல் படம் தான். அண்ட் அவரும் இந்த படத்துல ரொம்பவுமே சூப்பரா எல்லா சீன்ஸையும் காட்சிப்படுத்தியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துல ஹீரோவ தவிர இல்லாம மத்த கேரக்டர்ஸ் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான். ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரைட்டிங் இருந்துச்சு. அண்ட் ஹீரோ, மைனா இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற காமெடிஸ்லாம் ரொம்பவுமே என்ஜாயபிளாவும் இருந்துச்சு. ஒரு மனுஷன் ஃபேமிலிக்காக ஒரு சைக்கிள்ல எப்படி போய் மாட்றான். அதுக்கப்புறமா அதுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மத்தவங்கள்ட்டலாம் திட்டு வாங்கி தன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவுமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. என்னதான் படத்துல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நெறைய வந்தாலும் அது எதுவுமே ஆர்டிஃபிஷியலா இல்லாம ரொம்பவுமே நேச்சுரலா இருந்துச்சு. ஆனா இந்த ஓவர் நைட்ல அவர் யார் யாரெல்லாம் பார்க்குறாரோ அவர் கூட பேசி பழகுறது, அதெல்லாமே சூப்பரா டயலாக்ஸ்லயே டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா சில டயலாக்ஸ்லாம் ரொம்பவுமே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. என்னதான் இந்த படம் ஒரு கம்மி பட்ஜெட்ல பண்ணதா இருந்தாலுமே, இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு நார்மலான ஃபேமிலி மேன அப்படியே காட்சிப்படுத்துற மாரி இருந்துச்சு. அதனாலேயே இந்த படத்துல மத்த குறைகள்லாம் பெருசா எதுவும் தெரியல. அண்ட் ஓவராலா இந்த வீக்கெண்ட்ல வந்ததுலே இந்த படம் எங்களுக்கு ரொம்பவுமே புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இந்த படமாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த படத்த கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நீங்க ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. முக்கியமா ஃபேமிலி மேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு ட்ரிபியூட்டாவே இருக்கும். இந்த மாரி மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.